ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெக்கார்டிங் டிவைசஸ் பற்றி பேச போகிறோம். எஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த ஸ்பட்டிகமணி தான் அந்த ரெக்கார்டிங் டிவைஸ். டு பேக் திஸ் அப், ஐம் கோயிங் டு ஷேர் அ ஸ்மால் ஸ்டோரி ஃப்ரம் த மகாபாரதா. குட்டி கதையாக இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. மகாபாரத போர் குருக்ஷேத்திரத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் பஞ்சபாண்டவாஸ் ஹவ் ஒன். And Bhishma, who has fought the war on behalf of the Kauravas, has been severely wounded. அர்ஜுனனோட அம்புகளால் ஃபுல்லாக அவரோட உடம்பு ஃபுல்லாக அர்ஜுனோட அம்பு தொலைச்சிருக்கு. அண்ட் ஹீஸ் ஃபாலன் டு த கிரவுண்ட். அண்ட் அப்படியே அந்த அம்பு படுக்க மேலே படுத்துட்ருக்கார் அவர். அண்ட் இவ்வளோ அம்பு தாக்கி கூட அவர் இன்னும் சாகலை. ஏன்னா அவருக்கு ஒரு வரம் இருந்தது, தட் அவர் சூஸ் பண்ணுறப்ப தான் அவருக்கு மரணம் வரும் அப்படின்னுட்டு. அண்ட் பீஷ்மர் இந்த கண்டிஷனில் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் அப்பான் லார்ட் கிருஷ்ணாஸ் அட்வைஸ், யுதிஷ்டிரா கோஸ் அண்ட் ஆஸ்க் பீஷ்மா, எங்களுக்கு தர்மத்தோட வழியை சொல்லிக் கொடுங்க, லைக் இதுக்கு மேலே ஹவு டு கோ அபவுட் லைஃப் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் பீஷ்மாஸ் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் ஆஃப் யுதிஷ்டிரா இஸ் த விஷ்ணு சஹஸ்ரநாமா. மகாவிஷ்ணுவோடைய 1000 நாமாஸோடைய கம்பிலேஷன் தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். இட்ஸ் நாட் ஓன்லி த நாமாஸ், பட் அந்த எவ்ரி நாமாவுடைய ஆட்ரிபியூட் ஆர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லார்ட் விஷ்ணு அதுவும் இன்க்ளூடடாக இருக்குது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். பீஷ்மர் இதை சொல்லும் போது கூட இருந்தது பஞ்சபாண்டவர்களான யுதிஷ்டிரன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் அண்ட் வியாசரும் கூட இருக்கார், அண்ட் நாரதர் அண்ட் ஸ்ரீகிருஷ்ணா. ஸோ பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது இதை சொல்லி முடிச்சிடுறாரு. ஆனால் கூட இருந்த யாருமே இதை எழுதிக்கலை. ஸோ இது எல்லாருமே கேட்டாங்களே தவிர்த்து நோபடி இஸ் ஏபிள் டு ரெக்கலெக்ட் அண்ட் ரைட் இட் டவுன். ஸோ நவ் எவ்ரிபடி அகேன் டர்ன் பேக் டு கிருஷ்ணா. கிருஷ்ணாட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி யாருமே எழுதலையே, இது என்ன பண்ணுறதுன்னுட்டு. கிருஷ்ணா அப்போ சொல்கிறாரு, சகாதேவன் ஒரு ஸ்பட்டிகமணி மாலை போட்டிருக்கான், அந்த மாலை வில் ஹாவ் த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் வாட் பீஷ்மா சாண்டட். So now Sahadeva meditates upon Lord Shiva, and he is able to retrieve the sound waves that are stored in the Spatikamani Mala, and he gives it to Vyasar, who writes down the Vishnu Sahasranama. So now coming back to our main topic, so in this Spatika is nothing but quartz. So adoda scientific name solna silica or silicon dioxide. So the Spatika has the ability to capture and store sound waves. அண்ட் இன்றைக்கி கூட நம்மளோட ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு இஸ் செட் டு பி யூஸ்ட். ஸோ இஸ்ன்ட் இட் மைண்ட் ப்ளோயிங் தட் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.